மேடையில சேலத்துல அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் இருந்தார். மோடி ஐயா அவர்கள் நம்ம டிடிவி அண்ணனை பார்த்தோன்னே என்ன கேட்டாங்கன்னா, என்ன டிடிவி அண்ணா கொஞ்சம் இளைச்ச மாதிரி இருக்கீங்களே அப்படின்னாரு. பக்கத்துல நின்று கொண்டிருந்தேன். அப்ப டிடிவி அண்ணா சொன்னாங்க, இல்லைங்க சார், இன்னைக்கு நாங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கின்றோம். உங்கள் தலைமையிலான அரசு மறுபடியும் அமைய வேண்டும். தமிழகத்திலே ஒரு அரசியல் புரட்சி ஏற்பட வேண்டும். அதற்காக நானும் களத்தில் இறங்க வேண்டிய கட்டாயம் எனக்கு வந்திருக்கு. நியாயமா நான் பாராளுமன்ற உறுப்பினராக நான் எப்பவுமே நின்னது கிடையாதுங்க ஐயா. ஒரு முறை நின்ன ஜெயிச்ச மக்களுக்கு சேவை பண்ண, அதன் பிறகு சட்டமன்ற உறுப்பினராக மாநில அரசியல் இருக்கேன். இதை இங்கே சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு, அதனால நான் சொல்றேன். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை, நான் பாராளுமன்ற வேட்பாளராக நிற்க வேண்டிய நிலைமை இருக்கு, அதனால் நின்று கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார். ஐயா, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், சில மனிதர்கள் சில நேரத்துல தன்னை தாண்டி தொண்டர்களுக்காக மக்களுக்காக களத்துக்கு வரும் பொழுது